नारायण अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् गोविंद गोविंद उपयातानां सुदृशां कुसुमायुध बाणपात विवशानाम् अभिवाञ्छितं विधातुं कृतमतिरपिता जगाथवाममिव उपयातानां सुदृशां कुसुमायुध बाणपात विवशानां. இந்த சாப்டரில் வந்து இந்த ரொமான்டிக் டான்ஸு கோபிகள் கூட எப்படி கிருஷ்ணன் இருக்கா சொல்கிறா. ஸோ கோபிகள் எல்லாம் எத்தனை சந்தோஷமாக இருக்கா இதுலன்னு சொல்கிறா இந்த சாப்டரில். ஸோ இந்த இடத்துல கோபிகள் என்னது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள், ஜீவாத்மா, நம்ம எல்லாரும் ஜீவாத்மா இல்லையா. பரமாத்மா சொல்லப்பட்டது ஒரே ஒருத்தர் தான், இந்த பகவான் தான் பரமாத்மா. ஸோ கோபிகள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள், ஒரே ஒரு பரமாத்மாவாக இந்த பரம புருஷனான பகவான் இருக்கான், அவன் மட்டும்தான் புருஷன். ஸோ இங்கே என்ன ஆகுது, கோபி ஜனங்களுக்கு உபயாதானாம் சுதிருஷாம் குசுமாயுத பாண பாத விவசானாம். குசுமாயுத பானம்னா மன்மதனோட பானம். ஓகே, மன்மத பானம்னா என்னது, காமம். எல்லா இடம் இந்த காமம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ மன்மதனோட பானத்தினால விவசமாறா அவெல்லாம். விவசம்னா என்னது, அதில் வசப்பட்டு விட்றா. அந்த மன்மத பானத்தில் வசமாயிடுறானா கோபி ஸ்திரீகள் எல்லாரும். அவள் எப்படி இருக்கா, அழகாக இருக்காளா ரொம்ப. அவளோட கண்ணு வந்து ரொம்ப அழகான கண்ணு, தாமரை மாதிரி தான் அவளோட கண்ணும். ஓகே, இல்லை மிருகம் மாதிரி இருக்குது, மான்விழி அப்படின்னு தான் சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி அழகான கண்ணுள்ள அந்த கோபஸ்திரீகள்கிட்ட கோபஸ்திரீகள் என்ன பண்ணுறானா, கிருஷ்ணங்கிட்டக்கே வரா. எதுக்கு, ராசம் பண்ணுறதுக்கு. ஸோ அவளுக்கு கிருஷ்ணங்கிட்ட ரமிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது முன்னாலே அவள் சொல்லியிருக்கா, கிருஷ்ணன் நிறைவேற்றுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. ஸோ அந்த ஆசை நிறைவேறணும்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறா, கோபஸ்திரீகள்லாம் மன்மதனோட பானத்தில் வசமானதுனால கிருஷ்ணங்கிட்ட வரா. கிருஷ்ணகிட்ட வந்து பார்க்குறாளாம். அபிவாஞ்சிதம் விதாத்தும் கிருதமதி ரபிதா ஜகாத வாமமிவா. எல்லாருக்கும் என்னன்னா, கிருஷ்ணனுக்கு நான் தான் சொந்தம், என்னதான் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் சொல்லி ஒரு சின்ன அகங்காரம் அவன் மனசில் இருக்குது. ஸோ கிருஷ்ணகிட்ட எல்லா கோபஸ்திரீகளும் வரா ரமிக்கணும்னு சொல்லி. ஆனால் கிருஷ்ணன் நிறைவேற்றுறதில்ல அவள் ஆசையை. கிருஷ்ணன் சொல்லியிருப்பேன் இல்லையா, நான் உங்கள் ஆசையெல்லாம் ஒருக்கா நிறைவேற்றுறேன், நீங்கள் வாங்கோ சொல்லி கூப்பிட்டுருப்பேன். ஆனால் இந்த சமயத்தில் கிருஷ்ணன் பகவான் வந்து அவளோட ஆசையை நிறைவேற்றுறது இல்லையா. கிருதமதி ரபிதா ஜகாத வாமமிவா, ஆசை நிறைவேறதில்லை. ஸோ கோபஸ்திரிகள் எல்லாம் விவசமாயிடுறா, என்னடா இது நம்மளோட ஆசையை நிறைவேறலையே சொல்லி ஒரு மனசு கஷ்டப்படுறது அவளுக்கு. ககனகதம் முனி நிவஹம் ஷாவயிதும் ஜகித குலவதூ தர்மம் தர்மியம் खलु ते वचनम कर्मतु नो निर्मलस्य विश्वास्यम्. ககனகதம் முனி நிவகம் ஸ்ராவயித்தும் ஜெகித குலவதூ தர்மம். ஸோ கண்ணன் வந்து இவளோட ஆசையை நிறைவேற்றுறதில்லை. ஆனால் ஆகாசத்தில் போயின்னு இருக்கிற நிறைய முனிகள்லாம் அப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாள் ஆகாசத்தில். இப்போ நாரதர் அந்த மாதிரி முனிகள்லாம் சஞ்சரிக்கிறா இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணுறாளாம், ஆகாசத்தில் போயின்னு இருக்கிற முனிகள் கேட்கறதுக்காகவோ என்னவோ தெரியலை, குலவதூ தர்மியம், குலவதுனா என்னது, ஒரு வீட்டு கல்யாணம் பண்ணி போனால் அந்த பொண்ணு அந்த வீட்டில் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி உள்ள அது ஒரு தர்மம் இல்லையா. நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம அந்த ஆற்றுல எப்படி அந்த அவனோட லைஃப் ஸ்டைலை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி உள்ள குலவதூ தர்மத்தை பற்றி கண்ணன் சொல்கிறானா. அது சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போ ஆகாசத்தில் சஞ்சரிக்கிற முனிகள் எல்லாம் கேட்கறதுக்கு வேண்டி சொல்கிறானோன்னு தோன்றதாம். அந்த மாதிரி இந்த கோபஸ்திரிகளை பார்த்துட்டு குலவதுவை பற்றி எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறா. ஸோ அவள் புருஷங்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி மாமியார் மாமனார்கிட்ட நடந்துக்கணும், எப்படி குழந்தைகளை பார்த்துக்கணும், அந்த தர்மத்தை பற்றி எல்லாம் கோபஸ்திரிகளுக்கு உபதேசம் பண்ணுறானாம் கிருஷ்ணன் இங்கே. ஸோ அதனால் கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் தர்மம் கலுதே வச்சனம், அவன் சொன்ன எந்த வச்சனம் எந்த வாக்கியமானாலும் எப்படி இருக்கும், கர்மத்துனோ நிர்மலஸ்ய விஸ்வாசியம். பகவான் சொன்னதுதான் தர்மம் இல்லையா, அவர் என்ன சொல்கிறா அதான் கரெக்டாக இருக்கும், சத்தியம்தான் பேசுகிறா. அதனால் அது வந்து நம்ம எப்போதுமே கண்ணன் சொன்னது தர்மமாக இருக்கும்னு சொல்லி அதை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட்டதிரி. குலவதூ தர்மம்னா என்னதுன்னு இங்கே அந்த கோபஸ்திரிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறானாம் கண்ணன். ஆகர்ண்யதே பிரதீபாம் வாணீம் ஏணீத்ருஷः பரம் தீனாः மாமா கருணா சிந்தோ பரித்யஜேதி அதிசிரம் விலேபுஸ்தாஹ. ஆகர்ண்யதே பிரதீபாம் வாணிம், வாணிம்னா சொன்ன பேச்சு. பகவான் எப்படி அந்த குலவதூ தர்மத்தை பற்றி சொல்கிறா இல்லையா. ஏன்னா கோபஸ்திரிகள்லாம் அந்த முரளிநாதத்தை கேட்டு எல்லாம் அந்தந்த வேலையை விட்டுட்டு ஓடி ஓடி வந்து விடுறா. ஸோ அந்த மாதிரி வரதும் சரியில்லை, அதனால நீங்கள் குலவதூ தர்மத்தை பாலிக்கணும்னு சொல்லியெல்லாம் சொல்லி கொடுக்குறா. ஸோ அதெல்லாம் கேட்ட இந்த கோபஸ்திரிகள் அவள் எப்படி இருக்கா, மான்விழி மாதிரி ஏணி திருஷ பரம் தீனாகா, அந்த ரொம்ப
அழகான கண்ணுள்ள அந்த ஸ்திரீகள் எல்லாம் என்ன சொல்கிறாளாம், பகவானை பார்த்துட்டு, மாமா கருணா சிந்தோ, ஹே பகவானே எங்களை விட்டுவிடாதே, நீ எங்களோட கையை விட்டுவிடாதே, கை விட்டுவிடாதே, கருணா சிந்தோ, எங்கள் கூட எப்போதும் நீ இரு சொல்லி வேண்டிக்கிறாளாம். பரித்யஜேதி அதிச்சிரம் விலே புஸ்தாகா அப்படி சொல்லி ரொம்ப தவிக்கிறாளாம். எங்கேயாவது கண்ணை நம்மளை விட்டுவிட்டு போயிடுவனோ சொல்லி பயம் அவளுக்கு. அதனால் எங்கள்கிட்ட கருணையை காட்டு நீ கிருஷ்ணா, எங்களை விட்டுவிடாதே, எப்போதும் எங்கள் கூட இரு அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப தவிச்சுண்டு பகவான்கிட்ட வேண்டிக்கிறாளாம். தாசாம் ருதிதைர்லபிதைஹி கருணாகுலமானசோ முராரே த்வம் தாபிஸ் சமம் பிரவருத்தோ யமுனா புலினேஷு காமமபிரந்தும். தாசாம் ருதிதைர்லபிதைஹி கருணாகுலமானசோ முராரே த்வம். ஹே முராரே, ஹே பகவானே, நீ யமுனா கரை தீரத்தில் என்ன பண்ணினாய், அவளுடைய அந்த கோபஸ்திரீகள்லாம் ரொம்ப தவிக்கிறா, அழறாளாம். அவ எங்களை விட்டுட்டு போயிடாதே கண்ணா கண்ணா சொல்லி அழறா. அந்த புலம்பல் அதெல்லாம் கேட்ட பகவான் என்ன பண்ணுறா, தாபி சமம் பிரவருத்தோ யமுனா புலினேஷு காமமபிரந்தும். நீ என்ன பண்ணினாய், அவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றலாம். ஏன்னா இத்தனை ரொம்ப கெஞ்சி கேட்குறாளாம் கோபஸ்திரீகள், எங்களை விட்டுட்டு போயிடாதே, கருணை காட்டு தீனதயாளா சொல்லியெல்லாம் பகவானை சொல்லி வேண்டிக்கிறா. அதனால் அவளோட புலம்பலை பார்த்து அவருக்கு மனசு ரொம்ப இதாக தோணுறது. அதனால் கோபஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்ணுறா, அவளோட ஆசையை நிறைவேற்றலாம் இன்னின்னு சொல்லிட்டு காமம் அபிரந்தும், அந்த காமம் உள்ள வேலையை அவர் ஆரம்பிக்கிறாளாம் இந்த இடத்துல. சந்திரகரஸ்யந்தலசத் சுந்தர யமுனா தடாந்த வீதீஷு கோபீ ஜனோத்தரீயைஹி ஆபாதிதஸ் சம்ஸ்தரோ நிஷீதஸ்த்வம். சந்திரகரஸ்யந்தலசத் சுந்தர யமுனா தடாந்த வீதீஷு. சுந்தரமாக இருக்காம். என்னது, யமுனா நதி அந்த தீரம், யமுனா நதியத்தோட தட்டாந்தனா தீரத்தில் அந்த பேங்க் ரிவர் பேங்க், அங்கே எல்லா கோபஸ்திரீகளும் வரா, கண்ணனும் இருக்கா. அன்றைக்கி எப்படி இருக்குது, சந்திரகர செந்தல சத்து, அன்றைக்கி பூர்ண சந்திரனாக இருக்குது. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு அன்றைக்கி சந்திரனை. ஸோ பூர்ண சந்திரனாக இருக்குது, நல்ல ஜில்லுன்னு காற்றெல்லாம் வீசுறது, அழகான யமுனா நதி தீரத்தில் எல்லாரும் வந்திருக்கா. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, இவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கா இல்லையா, அதை ஆரம்பிக்க போகிறா. அதனால் கோபி ஜனோத்தரீயைஹி, கோபி ஜனங்கள்லாம் ஒரு பாவாடை மாதிரி போட்டுன்னு மேலே ஒரு தாவணி மாதிரி போட்டுன்னு இருப்பா இல்லையா, அந்த தாவணி ஓகே, அந்த மேலே உத்தரியத்தை எடுத்து ஆபாதித்த சம்ஸ்தரோ நிஷீதஸ்துவம், அது அப்படியே எல்லாரோட அந்த மேல் வஸ்திரத்தை விரிக்கிறானாம் கீழே நதி தீரத்துங்கிட்ட விரித்து எல்லாரும் அங்கே கண்ணன் கூட உட்காந்துக்கிறா. சுமதுர நர்மாலபனைஹி கரசங்கிரஹணைச்ச சும்பனோலாசைஹி காடாலிங்கன சங்கைஹி त्वम् अङ्गनालोकमाकुली चक्रिषे. सुमधुर नर्मालपनैः करसङ्ग्रहणैश्च चुम्बनो लासैः. ஸோ ரொம்ப மதுரமாக அங்கே விளையாட்டுத்தனமாக எல்லார்ட்டையும் பேசிண்டு சிரிச்சுண்டுலாம் விளையாடிட்டு இருக்கான் கிருஷ்ணன் எல்லா கோபஸ்ரீகள் கூட. அப்புறம் என்ன பண்ணுறா, கரசங்கிரஹணைச்ச சும்பனோ லாசைஹி, அவளோட கையெல்லாம் பிடிச்சிக்கிறானா, எல்லாம் கை கோர்த்துக்கிறான், எல்லாரும் கையை கோர்த்துன்னு சும்பனம்னா முத்தமிடுறான் அந்த கைக்கெல்லாம். அப்புறம் காடாலிங்கம்னா இந்த ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, கட்டி பிடிச்சிக்கிறானாம் எல்லா ஸ்திரீகளை. அந்த மாதிரி கோபஸ்ரீகளை ஒருத்தரையும் பகவான் என்ன பண்ணுறாளாம், என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காளாம். ஸோ அந்த யமுனா நதி தீரத்தில் உட்காந்துட்டு அவன் உத்தரியத்தை விரிச்சுண்டு அது எல்லா ஸ்திரீகளும் கண்ணன் கூட உட்காந்துட்டு ஒருத்தரும் தமாஷையெல்லாம் பேசிண்டு சிரிச்சுண்டு கட்டி பிடிச்சுண்டு முத்தமிட்டுண்டு கையிலெல்லாம் இந்த மாதிரி அந்த ராசத்தை ஆரம்பிக்கிறாள். வாசோஹரணதினே யத்வாசோஹரணம் பிரதிஷ்ருதம் தாசாம் ததபி விபோ ரசவிவஷ ஸ்வாந்தானாம் காந்தசுப்ருவாம் அததாஹா. வாசோஹரணதினே யத்வாசோஹரணம் பிரதிஷ்ருதம் தாசாம். ஹே பகவானே, இங்கே பட்டதிரி சொல்கிறா, நீ கோபஸ்திகளோட வஸ்திரத்தை அபகரணம் பண்ணுறாலே ஒரு சமயத்தில் அவள் குளிக்கிறத. ஸோ அந்த வஸ்திரத்தை அபகரணம் பண்ணின சமயத்தில் நீ அவள்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காய், உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றறேன்னு சொல்லியிருக்காய் இல்லையா. ஸோ அந்த ஆசையை உங்கள்கிட்ட மனசே கொடுத்தவாளாக இருக்கா. எப்போது பகவான் நம்மளோட ஆசையை நிறைவேற்றுன்னு காத்துன்னு இருக்காள் அந்த கோபஸ்திரீகள். ஸோ அந்த அழகான ஸ்திரீகளோட ஆசையை நீ நிறைவேற்ற போறியா இப்போ அப்படின்னு சொல்லி இங்கே பட்டதிரி கேட்குறாளாம் குருவாயூரப்பங்கிட்ட. நீ இப்போ அவளோட அன்னைக்கு சொன்ன ப்ராமிஸை நீ ஃபுல்ஃபில் பண்ண போறியா குருவாயூரப்பான்னு சொல்லி கேட்குறா. கந்தலித கர்மலேஷம்
कुन्दमृदुस्मेर वक्त्रपाथोजं नन्दसुतत्वां त्रिजगत्सुन्दरम् उपगूह्य नन्दिता बालाः कन्दलितघर्मलेशं कुन्दमृदुस्मेर वक्त्रपाथोजं முத்து முத்தா வேர்வையாம் கண்ணனுக்கு. இங்கே கோபஸ்ரீகள் கூட அங்கே உட்காந்துட்டு இந்த சும்பனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ முகம் எப்படி இருக்குன்னா முத்து முத்தா வேர்வை, அழகாக இருக்குது அது பார்க்கறதுக்கு. அவரோட இது வந்து புன்னகை, நல்ல மல்லிகை பூ விரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகான புன்னகை சிரிச்சுன்னு இருக்காளாம். அந்த மாதிரி உள்ள முகம் எப்படி இருக்குது, முக பத்மம் வந்து நல்ல தாமரை மாதிரி இருக்கான். அந்த மாதிரி உள்ள கிருஷ்ணன் எப்படி இருக்கானாம், திரிஜகத் சுந்தரம், 3 உலகத்திற்குமே உலகத்தில் இருக்கிற சுந்தர வஸ்துவில் விட சுந்தரமாக இருக்கானாம் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி அழகா, அந்த மாதிரி அழகுள்ள கிருஷ்ணன் என்ன பண்ணுறானா, இந்த கோபிகா ஸ்திரீகள் கூட உட்காந்துட்டு அவள் கூட விளையாடின்னு இருக்கான். இப்படி அந்த விளையாட்டில் கோபிகா ஸ்திரீகளில் எப்படி இருக்கலாம், பரம ஆனந்தத்தை அடைஞ்சின்னு இருக்கா. பகவான் கூட இருக்கிற இதில் அவளுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த மாதிரி ஆனந்தம் அவளுக்கு, பரமானந்தம் அந்த இது அனுபவம் கிடைக்கிறதான் கோபஸ்ரீகளுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிட்டு கண்ணன் அந்த யமுனா நதி தீரத்தில் உட்காந்துட்டு இருக்கான். विरहेष्वङ्गारमयः शृङ्गारमयश्च सङ्गमे हि त्वं नितराम् अङ्गारमयः तत्र पुनः सङ्गमेऽपि चित्रमिदम् विरहेष्वङ्गारमयः शृङ्गारमयश्च सङ्गमे हि त्वं. இங்கே எப்படி இருக்காம அவளுக்கு, கோபிகளுக்கு கண்ணன் இல்லாத சமயம் இல்லாத நேரத்தில் நெருப்பு மாதிரி தோணுறதாம். அங்காரம்னா நெருப்பு. அதே சமயம் கண்ணன் கூட சங்கம சமயத்தில் ஸ்ருங்காரமயமாக இருக்கும், ஆனந்தப்படுத்துகிறான் இல்லையா. கிருஷ்ணன் கூட இருக்கிறதுனா அவளுக்கு பரமானந்தம். ஸோ கிருஷ்ணன் கூட இருக்குன்னா அது ஸ்ருங்காரமாக இருக்குது, ஸ்ருங்கார ரசத்தில் இருக்கா அவெல்லாம். அதே கிருஷ்ணன் விலகி போயாச்சுன்னா அங்காரம், அங்காரம்னா தீயில பொரியிற மாதிரி இருக்கான் அவளுக்கு. ஸோ விரக சமயத்தில் அங்காரமயமாக ஃபயர் போல இருக்கான், சங்கம சமயத்தில் ஸ்ருங்காரமயமாக, ஸ்ருங்காரம்னா ஆனந்தமயமாக இருக்கான். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, இப்போ கூட கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, சங்கம சமயமாக இருக்குது. இந்த சமயத்தில் கூட கோபஸ்திரீகளுக்கு அங்காரமயமாக தோணுதான், சூடு ஹீட்டு ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கான். அந்த மாதிரி அந்த இடமெல்லாம் ஆயிருக்கு இப்போது. ஸோ ஸ்ருங்கார சமயமாக இருக்கிற இடத்துல அங்காரமயமாக அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ராதா துங்க பயோதர சாது பரீரம்பலோலுபாத்மானம் ஆராதயே பவந்தம் பவனபுராதீஷ शमय सकलगदान्. ராதா துங்க பயோதர சாது பரீரம்ப லோலுபாத்மானம். கடைசியில் பட்டதிரி சொல்கிறா, ஹே குருவாயிரப்பா, ராதாவை, ராதானா பகவானுக்கு ரொம்ப பிரியமானவள், பெரிய ஸ்தானம் உள்ளவளாம் அவள். அந்த மாதிரி உள்ள ராதாவை நீ கட்டிப்பிடிக்கிறதுக்கு ஆசைப்படப்பட்ட குருவாயிரப்பா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி உள்ள குருவாயிரப்பா, நானும் உன்னை ஆராதிக்கிறேன், எப்போவுமே உன்னை ஸ்மரிச்சுட்டு இருக்கேன். அதனால் என்னோட சகல வியாதியை நீ மாற்றி கொடு. பவனபுரத்தில் இருக்கப்பட்ட குருவாயிரப்பா, சமய சகல கதான், என்னோட வியாதியெல்லாம் மாற்றி எனக்கு ஆரோக்கியத்தை, ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடு சொல்லி கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम. गोविंदा गोविंदा.